தமிழ் சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் 1000 கோடி படம் கூலி தான், நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு பயங்கர உற்சாகத்தோடு இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ். அதுக்கு காரணமாக பல நியாயமான விஷயங்களையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன எப்படி 1000 கோடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பார்த்துருவோமா? லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் கூட்டணியில பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு இருக்கிற படம் தான் கூலி படம். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. கேஸ்ட் அண்ட் குரூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய முக்கியமான சூப்பர் ஸ்டார்ஸை இந்த படத்தில் இறக்கியிருக்கிறாங்க. ஸோ மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அந்த வகையில் தான் நம்ம சொன்ன மாதிரி சத்யராஜ்லேருந்து உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், சௌபீனு, நாகார்ஜுனா, குறிப்பாக ஆமீர் கான் அப்படின்னு ஏகப்பட்ட ஆட்கள் உள்ளே இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது. இந்த சூழலை தான் கூலி படத்துடைய வசூல் குறித்து ஒரு பயங்கரமான சுவாரஸ்யமான தகவல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதாவது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த படமுமே 1000 கோடி அடிச்சதில்லை. ஆனால் நீங்கள் தெலுங்குல பார்த்துருப்பீங்க, பாகுபலி இருக்கு, புஷ்பா இருக்கு, அதே மாதிரி நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஜவான் இருக்கு. ஸோ சில படங்கள்லாம் இருக்கு இல்லையா? தமிழ் சினிமாவில் எந்த படம் அதை அடிக்க போகுது, யார் அந்த மார்க்கு தொட போறாங்க அப்படின்னு பல கேள்விகள்லாம் இருக்குது. அந்த வகையில் தான் கூலி படம் அதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ட்ரேட்மார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா கூலி படத்துடைய பிசினஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாலிவுட்ல தான் மல்டிப்ளெக்ஸ்ல நிறைய படங்கள் வெளியாகும், தமிழ் படங்கள் வெளியாகாது. என்ன காரணம் அப்படின்னா நமக்கும் ஓடிடிக்கும் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அப்படி. இப்போ 4 வாரங்களில் நமக்கு தியேட்டரில் படம் வந்ததுக்கு அப்புறமா ஓடிடியில் வந்துடும். ஆனால் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகி 8 வாரத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்கள் கட்டுப்பாடுலாம் இருக்குது. அப்படி இருந்தால் மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில தான் நிறைய தமிழ் படங்கள் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகாமலேயே இருந்துட்டு வந்துச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா கூலி படம் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு இறங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓடிடியில் 4 வாரத்தில் இறங்காம 8 வாரத்தில் இறங்குற மாதிரி தான் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வேளை அப்படி நடந்தா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய மல்டிப்ளெக்ஸில் இந்த படம் இறங்கும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனைக்கு வழிவகுக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது. தக் லைஃபும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இறக்குனாங்க, சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் படம் நல்லா இல்லை அப்படின்னு டக்குன்னு சறுக்கிடுச்சு. ஆனால் இந்த படத்தின் மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குது. காரணம் லோகேஷ் கனகராஜ் ஒரு வெற்றி இயக்குனர், தோல்வியை பார்த்ததே இல்லை. ஸோ எல்லா படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டே கிளப்பு இருக்கு. ஸோ இந்த படமும் வெயிட் பண்ணி பாருங்க, 1000 கோடி அடிக்க போகுது. தமிழ் சினிமாவுடைய முதல் படம் 1000 கோடி அடிக்கக்கூடிய படமா கூலி இருக்க போகுது அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸு.